வெல்கம் டு இகி மேத். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர்னா பாருங்கள், இட்ஸ் அ கவுண்டபிள். கவுண்ட் பண்ணுறது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மள்ட்ட ஒரு பாக்ஸில் வந்து ஃபுல்லாக சாக்லேட் இருக்குது. அந்த சாக்லேட்டை நீங்கள் கவுண்ட் பண்ணணும், என்ன பண்ணுவோம், 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணுவோம். அப்படி கவுண்ட் பண்ணுறது எல்லாமே என்னது, நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் எண்ணுவதற்கும் அளவிடுவதற்கும் குறிப்பதற்கும் பயன்படும். எண்ணுவதற்கும் பயன்படும், அளவிடுவதற்கு குறிப்பதற்கு எல்லாத்துக்கும் எது பயன்படுதுன்னா நம்பர் சிஸ்டம் பயன்படுது. ஸோ இதில் வந்து பாருங்க, டைப் ஆஃப் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர், நம்ம இங்கிலீஷில் வந்து ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் இருக்கா, அந்த ஆல்ஃபபெட்டிக் லெட்டரில் இந்த லெட்டரை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த இதோட சிம்பிளாக வந்து நம்ம குறிப்போம், என்னன்னு குறிக்கிறோம். நேச்சுரல் நம்பர் என்ன ஆகுதுன்னா 1லேருந்து 1 2 3 4 5 6ன்னு அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, அது உள்ள வேல்யூ ஃபுல்லாமே என்னது, நேச்சுரல் நம்பர்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் என்னன்னு சொல்லுவோம், டபிள்யூன்னு நம்ம குறிப்போம். அதில் பாருங்க, ஹோல் நம்பர்னா முழு எண்கள்னு சொல்லுவாங்க. அந்த முழு எண்ணா அந்த ஜீரோவும் அடங்கி இருக்கும். அப்போ 0 1 2 3 4 5 6ன்னு ப்ளஸ் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி உள்ள வேல்யூ எல்லாமே ஹோல் நம்பர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்டீஜர் பாருங்கள். இன்டீஜர்னா அதில் பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், ஹோல் நம்பர் இருக்கும், ப்ளஸ் நெகட்டிவ் நம்பர். அதாவது நெகட்டிவ் நம்பர்னால் மைனஸ் இன்ஃபினிட்டி. நம்பர்ஸில் வந்து இதுதான் எண்டுன்னு கிடையாது, மில்லியன் பில்லியன் போய்கிட்டே இருக்கா. அப்போ இங்கே பாருங்கள், -100 இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும், -1000 -99 இந்த வேல்யூலேருந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, -1 0 1 2 அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரையும் உள்ள வேல்யூலாம் இன்டீஜர் சொல்லுவாங்க. நெகட்டிவ் வேல்யூ இருக்கும், ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், எல்லா வேல்யூ அடங்கியதான் இன்டீஜர் சொல்லுவாங்க. ஸோ ரேஷனல் நம்பர் பாருங்கள், க்யூன்னு டினோட் பண்ணுறோம். இதோட ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதாவது 1/2 -3/4 5/1. 5/1 எப்படி டினோட் பண்ணலாம், 5ன்னு எடுக்கலாம். ஆனால் க்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கக்கூடாது. க்யூவில் வந்து 1 2 3ன்னு இருக்கணும், ஆனால் 0வாக இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷனல் நம்பரை டெர்மினேட்டிங் வேல்யூன்னு சொல்லுவாங்க. டெர்மினேட்டிங் வேல்யூன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ √9 வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம்னா, 3 3s 9 பிரிப்போமா. அப்போ ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் சேம் நம்பராக இருந்தால் காமனாக ஒரு நம்பர் அவுட் பண்ணுவோமா. அப்போ √9 3ன்னு குறிக்கலாம், √4 2ன்னு குறிக்கலாம், √16 4ன்னு குறிக்கலாம், √81 வந்து 9 குறிக்கலாம். இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள வேல்யூ வந்து நம்ம ஒரு சாலிட் ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ அவுட் பண்ணுற நம்பர்லாம் என்னது, டெர்மினேட்டிங் வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ இர்ரேஷனல் நம்பர் பாருங்க, நான் டெர்மினேட்டிங் வேல்யூ. நான் டெர்மினேட்டிங்னா அந்த நம்பருக்கு வந்து மதிப்பு வந்து இதுதான் ஃபிக்ஸ்டாக கிடையாது, போய்கிட்டே இருக்கும். √2 √3 இதெல்லாம் டெர்மினேட்டிங் வேல்யூ சொல்லாங்க. √10 √11 இதுக்கெல்லாம் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், √2ஓட வேல்யூ என்ன இருக்குது, 1.41442 அதே மாதிரி √5க்கு வந்து 3.14159265 போய்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து எண்டு வேல்யூவே கிடையாது. நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எப்போதும் நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1.414ன்னு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க நம்பர் எல்லாமே என்ன சொல்லுவோம், இர்ரேஷனல் நம்பர், அதாவது நான் டெர்மினேட்டிங் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆல் நம்பர்ஸ் இருக்கும். அதாவது நேச்சுரல் நம்பர் இருக்கும், ஹோல் நம்பர் இருக்கும், இன்டீஜர் இருக்கும், ரேஷனல் இருக்கும், இர்ரேஷனல் இருக்கும். அதில் ஸோ இது எல்லா நம்பரும் இன்க்ளூட் ஆனது தான் என்னது, ரியல் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா x + y(i). அதாவது எக்ஸுங்கிறது ரியல் நம்பராக இருக்கலாம், நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், இன்டீஜராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ரேஷனலாக இருக்கலாம், இர்ரேஷனலாக இருக்கலாம். ஒய்ங்கிறது என்ன இருக்குது, அதே மாதிரி இதில் உள்ள வேல்யூ எந்த வேல்யூவாக இருக்கலாம். பட் இமேஜினரியாக ஐங்கிறத யூஸ் பண்ணுறோம். இமேஜினரியாக நம்மளாக கற்பனையாக ஒரு நம்பரை உருவாக்குறது தான் இமேஜினரி நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இமேஜினரி நம்பர் இருக்கிறது தான் என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் நம்பர் சிஸ்டம். இந்த நான் இப்போ சொன்ன டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நன்றி.